தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். பொள்ளாச்சியில் வீத லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாட்டை நடத்தியுள்ள அண்ணாமலையின் பேச்சு தமிழ்நாட்டு அரசியலில் வலுவாக கால் பதிக்க விரும்பும் அவர் திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. இது குறித்த சிறப்பு செய்தியை பார்ப்போம். கட்சி தொடங்குவதற்கு முன்னோட்டமாக வீத லீடர்ஸ் என்ற சமூக அமைப்பை கையில் எடுத்திருக்கும் அண்ணாமலை அந்த அமைப்பின் முதல் மாவட்ட மாநாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு பிரம்மாண்ட கூட்டத்தை திரட்டி நடத்தியுள்ளார். வெறுமனே அமைப்பு மாநாடாக திட்டமிடாமல் 2026 தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் பேசுபொருளில் ஒன்றாக இருந்த போதை ஒழிப்பு விஷயத்தை இந்த மாநாடு மையமாக கொண்டிருந்தது. நான் என் வாழ்நாளில் ஒருபோதும் எந்தவிதமான போதைப் பொருட்களை எச்சூழலிலும் பயன்படுத்த மாட்டேன். மாநாட்டின் ஒவ்வொரு அம்சமும் தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் மாற்றாக அண்ணாமலையை முன்னிறுத்தும் நோக்கத்தை பட்டவர்த்தமாக வெளிப்படுத்தினர். தமிழ்நாட்டின் சூழலை ராஜவசந்தமாக மாற்றியமைக்க புயல் என புறப்பட்டிருக்கும் அண்ணாமலை அண்ணா அவர்களின் வழியில் மாற்றத்தை நாடி வளர்ச்சியை நாடி தாவேக்காவுக்கு மாற்றாக அதே சமயம் மூர்க்கமான எதிராளியாக அல்லாமல் ஆக்கப்பூர்வமான எதிர்சக்தியாக முன்னிறுத்திக் கொள்ளும் உத்தியை வெளிப்படுத்தினார் அண்ணாமலை. எல்லா அமைச்சர்களும் முதல் முறை அமைச்சர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. தடுமாறும் பொழுது ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தால் தூக்கி பிடிச்சுதான் விடணுமோ தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் முதல்வர் விஜய்க்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளவும் 2031 தேர்தல் தமக்கான களமாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆதரவாளர்களுக்கு சுட்டிக்காட்ட அண்ணாமலை தவறவில்லை. 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஆனா அது படித்தவர்கள், பண்பானவர்கள், நேர்மையானவர்கள், சமுதாயத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். அண்ணாமலையின் அரசியல் அவர் மீது பொதுவெளியில் விழுந்திருக்கும் சாதி மத சாயத்துக்கும் இந்த கூட்டத்தில் அண்ணாமலை பதிலளித்தார். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டி விட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், பொது சமூகம் அண்ணாமலையையும் அவர் தொடங்கியுள்ள அமைப்பையும் என்னவாக மதிப்பிடுகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.